வெல்கம் டு ஹரிசிவ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி சுலபமான முறையில் வேப்பம்பூ வத்த குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துருக்கேன். இதனுடைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான தண்ணியை சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 200 ml டம்ளரில் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை அப்படியே ஊறட்டும். ஒரு வானிலை அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வேப்பம்பூவை சேர்த்துருக்கேன். இது எங்கள் அண்ணன் கொடுத்தது, நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் நல்லா உரிச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்தாச்சு. அதனுடைய கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். அதையும் இதோடையே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தக்காளி, 2 தக்காளி, சின்ன தக்காளி தான். தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கல்லுப்பு. இப்போ திரும்பவும் ஒரு தடவை இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை நான் இந்த மாதிரி வடிகிட்டு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இது தேவையில்லை. இப்போ 2 டம்ளர் அளவுக்கு புளி தண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தக்காளினா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம மசாலா போடணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோபுரமாக நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி அதே அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் அதையும் சேர்த்தாச்சு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாம் சேர்த்துட்டு இதை இந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இதோடையே வதக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் இதோடையே சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக போட்டுட்டேன். இப்போ இதையும் இந்த குழம்போடையே சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. பாருங்கள், நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இது நல்லா கிண்ண பிறகு திரும்பவும் நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும், இந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நல்லா கெட்டி ஆகணும். நான் 2 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். வேறு தண்ணி எதுவும் சேர்க்கலை. தக்காளியில் உள்ள தண்ணி நம்ம அரைச்ச விழுது. அதுக்கப்புறம் புளி தண்ணி சேர்த்தது தான். லாஸ்ட்டு தேவைப்பட்டால் உங்களுக்கு கொஞ்சமாக வெள்ளை கட்டி சேருங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சேர்க்குறதுனால நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ திரும்பவும் கிண்டி விட்டுட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாம். சூப்பரான சுவையான வேப்பம்பூ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.